என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. கற்றவருக்கு அழகு கற்றவரை காமூறுதல்யா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார். பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துங்கிறார். ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த நம்ம சுப்பிரமணியம், மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். எல்லாரும் அமைதியாகிறாங்க. உட்காந்துட்டாரு அவரு. அவங்களுக்கு பாராட்டவும் தெரியாது, புத்தகத்தும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, அமைதியாக தாங்கிறாங்க. ஆனா அண்ணா சும்மா இல்லைங்க. கற்றவர் இல்லையா, மெத்த படித்தவர் இல்லையா, இருமொழி புலமையில் வல்லமை பெற்றவர் இல்லையா, எழுந்தாரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை ஏசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னாரு. அப்பதான் எல்லாம் தப தப தபன்னு கை தட்டலாம். அப்பெல்லாம் கையை தட்டுவாங்க. அப்ப கையை தட்டினாங்களா? கையை தட்டின உடனே அப்புறம் எல்லாம் அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணார்? சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தாரு. எழுந்து சொன்னாரு, என்னை எதிர்கட்சி தலைவர் ஏசுநாதர் என்று சொன்னது எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரின்னாரு. பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா, சும்மா இருப்பாரா? அவர் எழுந்தார். ஏசுநாதரை சிலுவையில் இருந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைன்னாரு. என்ன அழகையா! அவரும் ஜெரிச்சாரு, இவரும் ஜெரிச்சாரு. அன்று கலகலப்பு இருந்தது. இன்னைக்கு கைகலப்பு அளவுக்கு போயிட்டோம் நம்ம.